ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் பிராங்க்ஸ்டர் சூர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிராங்க்ஸ்டர் சூர்யா யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்த கார் ரீசேல் பிஸ்னஸ்க்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். அதுலேயும் முக்கியமாக 20+ அதிகமான ஆர்டர்ஸும் வந்திருக்கு. நம்மக்கிட்ட என்கொயரி பண்ண நிறைய கஸ்டமர்ஸ்க்கு பேமெண்ட் ப்ராசஸ் பற்றி நிறையவே டவுட்டும் இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம ஃபோனில் கிளியர் பண்ணியிருந்தோம். அதை பற்றி கிளியராக தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கிளாரிஃபையும் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு காரை பார்த்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். நான் டேரெக்டாக அந்த வண்டி இருக்க லொக்கேஷனுக்கு கிளம்பி போய் ஃபுல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் டேரெக்டாக அங்கேருந்து வீடியோ காலும் பண்ணி அந்த வண்டியை காட்டுவேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேமெண்ட் டேரெக்டாக எனக்கு பண்ண வேணாம், டேரெக்டாக அந்த ஓனருக்கே நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மட்டும் போதும். அங்கே என்ஓசி ப்ராசஸ் எல்லாமே முடிச்சு கம்ப்ளீட்டாக அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வர வரைக்கும் நானே பார்த்துப்பேன். அண்ட் சில கஸ்டமர்ஸ்க்கு இன்னொரு டவுட்டும் இருந்துச்சு, பிரதர் இப்போ நீங்கள் சொல்கிற கார் பேமெண்ட்டில் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இன்க்ளூட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாது. 10 lakhsக்கு மேலே எடுக்கிற கார்ஸுக்கு எல்லாமே நம்ம ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். 10 lakhsக்குள்ளே பார்த்துட்டு இருக்க கார்ஸ் எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தனியாக செலவாகும். இப்போ வரைக்கும் அட்வான்ஸ் போட்டிருக்க எல்லாருக்கிட்டையுமே நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து டெல்லி கிளம்புறதா சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு உடனே வண்டி வேணும் அப்படின்னா சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீக்குள்ளவே இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம அங்கே ஓனர்கிட்ட பேசி வைக்க முடியும். ஏன்னா நம்ம எடுக்கிற கார்ஸ் எல்லாமே டேரக்ட் ஓனர்ஸ் கிட்ட தான் எடுக்கிறோம், டீலர்ஸ் கிட்ட எடுக்கிறதே இல்லை. ஓடோமீட்டர் டேம்பர் பண்ணுறது, வார்னிங் லைட்ஸ் உள்ள ஸ்டிக்கர் ஒட்டி அந்த வார்னிங் லைட் எரியாத மாதிரி காட்டுறது, அந்த ஒயரிங்கை கட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் நம்மளே டேரெக்டாக போய் காரை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா என்ன நம்பி இவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் கொடுக்குறப்போ அந்த ட்ரஸ்ட்டை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் நம்மளே டேரெக்டாக போகிறோம். யாராச்சும் நார்த் ஸ்டேட் வெஹிக்கிள்ஸ் கம்மி பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த கார் பிராண்ட், என்ன மாடல், எந்த இயரோடது வேணும் அப்படின்னு நானே கேட்டு உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸும் ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அட்வான்ஸ் பே பண்ணா மட்டும் போதும். நான் போற டேட்டும் உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ நான் அங்கே கார் லொகேஷனுக்கு ரீச் ஆனதுல இருந்து கரெக்டாக 7 to 8 daysல காரை டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம். அண்ட் இன்னொரு வாட்டி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னை நம்பி இவ்வளோ பேர் கார் ஆர்டர்ஸ் கொடுத்ததுக்காக. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மா அது கீழே வைமா, ஒரு நிமிஷம். என்னடா? கீழே வைமா. இருடா, சாமி கும்பிட்டுருக்கேன்டா. வாமா, இதோ சைன் மட்டும் போடுமா. எதுக்கு? அது கீழே வைமா. ஸோ சாமி கொடுமா. சாமி அது ஆசாமி, அது வைமா கீழே. என்னடா? ஆமா, இதில் சைனை போடுமா ஃபர்ஸ்ட். எதுக்குடா? போடுமா, சொல்கிறேம்மா, போடுமா. எதுக்குன்னு சொல்றான்? ஸோ இது வந்து கார் எல்லாம் நல்லா இருக்கு, காரில் எந்த பிரச்சனையும் இல்லை, கார் ரொம்ப கிளியராக இருக்கு. கார் இப்போ தான் ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணோம், கார் இந்த இயர் இந்த கண்டிஷனில் இருக்கு அப்படின்னு இதில் போட்டிருக்கு. ஒரு சைன் போடுங்க. நல்லா இருக்குங்கிறதுக்காக? ஆமாம், போடுங்க டக்குன்னு. எங்க போடணும்? இங்கே போடுங்க, டக்குன்னு போடுமா. இருடா இருடா, ஆட்டாதடா. போதும், போடுங்க. சாமிக்கு கருப்பா காட்டல. எந்த சாமியும் கோச்சிக்காது, போடுமா ஃபர்ஸ்ட். ஊசு பையில வச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கம்மா. இது அப்புறம் தான் வாங்கினேன் சாமி உண்டு பிறகு. இல்லாத சாமிக்கு கற்பூரம் பழம் பூண்டு அப்படிலாம் பேசாத சூர்யா. சைனை போடுமா ஃபர்ஸ்ட். போடுமா. போடணுமா? இதெல்லாம் எதுக்குப்பா? கார் நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுக்காகமா, சர்டிபிகேட் மாதிரி. நல்லா தானே இருக்கு நம்மகிட்ட. நம்ம கிட்ட நல்லா இருக்கு. இப்போ வேற ஒருத்தர்கிட்ட போறப்போ நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்ல. வேற ஒருத்தர் சைன் போடுமா, சொல்றேம்மா, போடுமா. 1008 கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. போதும் போதும் போதும், போடணும். இதுல போடுங்க போடுங்க, டக்கு டக்குன்னு போடுங்க. எல்லா பேப்பர்லயும் போடணும், ஒரு பேப்பர் விடக்கூடாது. கேளுங்க கேளுங்க, போடுங்க போடுங்க போடுங்க. போடுமா, கற்பூரமா முக்கியம். லூசு வேலை. போதும் போதும், நவருங்க, போடுங்க, இல்லை போடுங்க. போதும். எதுக்குடா இவ்வளவு கையெழுத்து? போடுங்க, இதில் போடுங்க. இங்கே போடுங்க, இங்கே போடுங்க. உங்கள் ஃபோட்டோ இருக்கா?
என் போட்டோவா? உங்க போட்டோ ஒன்று ஒட்டணும். ஏன் ஒட்டணுமா இதுல? இது வேற வந்து தொலைதா. இங்க போடுங்க. இங்க ஒன்று இங்க ஒன்று கீழே. ஒரு போட்டோ ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வேணும் உங்களுது. போட்டோ இருக்கா என்னன்னு தெரியலையே. சரி அப்போ ஃபோனில் எடுத்து அது போகிறப்ப நான் பிரிண்ட் எடுத்துறேன். பொறுமையாக இதை வச்சுருந்தேன். அப்புறம் பூஜை பண்ணுறோம் சாமி. வாங்க கார் பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும். வாங்க இருங்க நான் ஃபோன் எடுத்துட்டு வரேன். ஒரே நிமிஷம் வச்சுட்டு வந்துடுறோம் சாமியாட்ட. டைம் ஆகுதுமா. எங்க டைம் ஆகுது? ஸோ மா வாமா கார் கிட்ட ஃபோட்டோ எடுக்கணுமா? ஆமா கார் பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். வாங்க சீக்கிரம். என்னடா வாங்க வாங்க வாங்க. இருடா போட்டோ எடுக்கணும்ன்ற போட மாட்டானவா? வேணாம் வேணாம் அப்படியே வாங்க. ஃபர்ஸ்ட் கார் நல்லா சுற்றி பார்த்துருங்க. ஏப்பா கார் நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோமா. பார்த்துட்டு தான். இடிக்க இடிக்க செஞ்சியா? எப்படிலாம் கேள்வி எங்கேயும் இடிக்கலாம் இல்லைம்மா. நான் ஏமா இடிக்க போகிறேன்? அப்புறம் என்ன எனக்கு சுத்தி சுத்தி பாருன்ற? நீங்கள் பாருங்க கார் நல்லா இருக்கா, நல்ல கண்டிஷனில் இருக்கா? வார் பண்ணி நீங்கள் என்ன நுண்ணியே நடக்கிறீங்க? வார் கால் அடிபட்டு. இது எப்போ? நல்லாதானே பாருது. நல்லா தான் இருக்குது. உங்ககிட்ட எதுக்கும் அதை செக் பண்ணிக்கிறேம்மா. நீ காரை செக் பண்ணு சொன்னாவே எனக்கு சந்தேகம் வருதுடா. நான் ஒன்றும் உங்களை மாதிரிலாம் ஓட்ட மாட்டேன், கவலைப்படாதீங்க. உங்களோட நல்லாவே ஓட்டுவேன். நீ நல்லா கற்று கொடுத்தா நான் நல்லா ஓட்டுவேன். நல்லா தான் பாரு. சரிண்ணா புரியுங்க. இல்லை இப்போ பார்த்துட்டேன் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல சைன் போட்டுருங்க. இங்கே எதுக்கு? கார் வந்து பார்த்துட்டேன் நல்லா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இங்கே சைன் போடுங்க. நம்ம கார் நல்லா போடுமா, சைனை மட்டும் போடுமா. இந்த சைன்லாம் நல்லதுனே தெரியல. எங்கிட்ட ஒரு புள்ளி வச்சுட்டாங்க. புள்ளி வச்சு அப்படியே கோலம் போடுங்க. கொடுங்க அப்படியே வைங்க. பெண்ணை வேணா வைங்க. எதுக்கு வைமா மேலே வைமா. நில்லுங்க வாங்க முன்னாடி வந்து நில்லுங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று போயிடுறேன். கூட வேலை திட்டு வந்துருக்குல்லடா. போதும் போதும் நில்லுங்க. பாருங்க நில்லுங்க. சரிம்மா நல்லா நல்லா சரிம்மா. என்ன இது? சரிங்க நல்லா சரிங்க. சரி ஓகே. எதுக்குப்பா? சரி நான் போயிட்டு வரேன். கார் சாவி உள்ள இருக்கு, எடுத்துட்டு வாங்க. எதுக்குப்பா? காரை விற்க போறேன்ல. என்னது? காரை விற்க போறோமா? அதுக்கு தான் இந்த சைன்லாம் வாங்கியாச்சு, அவ்வளோதான். போய் பேசினா கல்பனை போகுது. நான் என்னம்மா போய் பேசிட்டு இருக்க போறேன்? போய் எடுத்துட்டு வாமா போமா. காரை எதுக்குடா விற்க? கார் சாவி எடுத்துட்டு வாமா. சரியா தேவையில்லாத வேலையெல்லாம் பேசக்கூடாது. என்னப்பா எதுக்கு அதெல்லாம் எடுத்த? நானே போய் எடுத்துக்கிறேன். ஒரு இந்தடா என்ன பாருடா, இங்க பாருடா. இந்தடா சூர்யா. ஏய் டாமி. சூர்யா என்னம்மா? என்னடா? கார் சாவி எடுத்துக்கிறேம்மா. இல்ல என்னத்துக்கு இப்ப கை எடுத்துறாங்க? இந்தடா சூர்யா. என்னம்மா சும்மா காலையிலே சூர்யா சூர்யான்னு. என்னடா? என்னம்மா? இது என்ன செய்வாங்க இருக்கு? காரை விற்க போறோமா? இது காரை விற்க போறேன். கொடுங்க அம்மா. குடுமா அம்மா. சும்மா காலையில விளையாடிட்டு இருக்காரு. என்ன குடுமா. என்னம்மா என்னமோ உங்க கார் மாதிரி பண்றீங்க. அது ஏன் காரு. நான் எப்போனா விற்பேன், எப்போனா உடைப்பேன். அது ஏன் இஷ்டம். அம்மா டென்ஷன் பண்ணாதம்மா. குடுமா. இப்பதான் வாங்கிருக்க, எதுக்கு வைக்கணும்ன்ற? அம்மா எனக்கு செட் ஆகல. நான் பைக் தான் வாங்க போறேன்.
போறியா? ஆமா. பைக் வாங்கணும் போய் வாங்கு. காசு இல்லம்மா, நீங்க கேட்டா கொடுக்க மாட்டீங்க, வேலைக்கு போக சொல்லுவீங்க. அதனாலதான் காரை எடுத்துட்டு பைக் வாங்கலான்னு இருக்கேன். சூர்யா சிறு பிஞ்சு வர சூர்யா. டியோ தெரியுமா? டியோ புள்ளைங்க வண்டி. புள்ளைங்க வண்டியா? ஆமா, போட்டு பரட்டுன்னு பரட்டி எடுப்பேன். ஒன்னோட இப்ப பரட்டி எடுத்துவேன். சும்மா உயிர் எடுத்துருக்கேன். எனக்கே கால் வலியில அவசரப்பட்டு இருக்கேன். சொல்லிட்டேன். உடுமா, டாக்குமெண்ட்டை கசக்காதம்மா. கஸ்டமர் வெயிட் பண்ணிருக்காமா அங்க. இன்னும் தேவையான வேலையெல்லாம் பார்த்து தரேன். அந்த மாதிரி தேவையில்ல. அந்த வண்டியை பாத்தீங்கன்னா நீங்களே சந்தோஷப்படுங்க. கொடுங்க. ஸ்கூட்டி வாங்கி. டியோ வந்து ஸ்கூட்டிமா, உங்களுக்காக தான் நான் வாங்குறேனே. என் காரை வித்து உங்களுக்கு டியோ வாங்குறேன் நான் கேட்கவே இல்லையே. நீங்க கேட்டுதான் பண்ணணும் இல்லம்மா. பசங்கன்னா கேட்காமே பண்ணணும். அதான் பசங்க. நீ சம்பாதிச்சு வாங்கிட்டா. நான் சம்பாதிச்சு வாங்கினது தானே. சம்பாதிச்சு வாங்கினது தானே, இல்லன்னு சொல்லல. இது வித்து தான் கசங்கதுமா, டாக்குமெண்ட் கசங்கதுமா. கொடுமா. சோ என்னத்துக்கு தேவையில்லாத டாக்குமெண்ட்டை கொடுமா. சோ இதெல்லாம் அபசகுரமா நடக்குது காலையிலேயே. மா என்னம்மா பண்ண, அதான் ஒரு பேப்பரே கிழிக்க முடியல. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? கிழிச்சிட்டு போங்க. நான் போட்டது தானே. இதுல இருக்கு உங்க கையெழுத்து. அப்படி நானே போட்டுக்கிறேன். மாமா என்னது ஏன் கையெழுத்து நீ போடுவ? எப்படி ஏன் கையெழுத்து நீ போடுவ சொல்லுவ? சொன்னதுக்கே அடிக்கிறீங்களே. ஸ்கூல்ல காலேஜ் எல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் எக்ஸாம்க்குலாம் நான் தான் உங்க கையெழுத்தே போட்டிருக்கேன். இவ்வளவு திமிரு பத்தியா? அப்ப நான் வரவே இல்லையா? நீங்க எங்க வந்தீங்க? அதெல்லாம் 8th 9th முடிஞ்சிச்சு. அதுக்கு மேல ஃபுல்லா உங்க கையெழுத்து நானே தான் போட்டேன். கால் வலிக்குதுமா, உட்காருமா. ஆமா உட்காருமா. நான் உட்கார்ந்து இருக்கட்டேன். என் கையெழுத்து நீ போடுவியா? அது ஒரு சின்ன வயசு, அறியாத வயசு, புரியாத வயசு. அம்மா இப்ப தும்முனா கூட அம்மான்னு தான் வருது எனக்கு. என்ன போய் அடிக்கிறீங்களேம்மா. தேவையில்லாத வேலை பார்க்காம தான் அடிக்க மாட்டேன். நல்ல பிள்ளையாவே இரு. ஆறு கனகவல்லி. என் கையெழுத்தெல்லாம் நீ போட்ட சிறு பிஞ்சு வரும். அந்த போன்லங்க போட்டோ எடுத்து அதான் வலி. அதனால அழிச்சு. ஏமா சும்மா மண்டைய பிடிச்சி இது பண்ணிருக்கீங்க? சரி இந்தடா மாமா பெண்ணுமா 15 ரூபாய்மா ஜெல் பெண்ணுமா. இப்பதாம்மா வாங்கிட்டு வந்தேன். மா ஃபர்ஸ்ட் கஸ்டமர்மா. ஏமா நான் கடைக்கு வேற டைம் ஆகுது. சும்மா என்ன டென்ஷன் கொடுத்துட்டு எனக்கு தான் டைம் ஆகுது. கஸ்டமர் வெயிட் பண்றாங்க. போமா. காரம் வைக்கல ஒண்ணு. நீங்களும் டாக்குமெண்ட் கீழ்ச்சி போட்டீங்க. நான் அமைதியா தானே இருந்தேன். அது உடையெல்லாம் நல்லா தான் இருக்கும். இதோ பாருங்க. பேண்ட் லூஸ் ஆயிடுச்சுமா, அட்ஜஸ்ட் பண்ணணுமா. கையில வச்சிருந்தா தூக்க முடியாதுன்றதுக்காக கீழே போட்டு. எடுக்கிறேன். ஒரு ஸ்கூப் பீனட் பட்டர் சாப்பிட்டு போறோமா. ஸ்பூன் எங்க வச்சாங்கன்னு தெரியல. இந்த வீட்டுல மட்டும் தான் ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சா இருக்கவே மாட்டேங்குது. இதுனம்மா கோடாலி, மினி சைஸ் கோடாலியா இருக்கு. சாப்பிடமா. சூப்பர். இதெல்லாத்தையும் இருக்குடா. ஐயோ கடவுளே, கார் விற்க போறான் நம்மள. காரை எப்படி திமுன்னு நெஞ்ச திருப்பி தர. ஆல்ரெடி அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டேன். அட்வான்ஸே வாங்கிட்டேன். வாங்குவீல? தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்க. சீரியஸா சொல்றேன். உங்க அப்பா சொல்லி வீட்லயே இருக்கலாம் தெரிஞ்சு அனுப்பிடுவேன் நானே. அப்பாவும் தான் சைன் போட்டு கொடுத்துருக்காரு. போடுவாரே. இதெல்லாம் எதெல்லாம் வாங்கினது? அந்த அட்வான்ஸ் காசை தான் வாங்கினது. இது அட்வான்ஸ் காசுல வாங்கினது? இப்போ ஜிம்முக்கு சேர போற அந்த காசு வச்சுதான். சூர்யா சும்மா அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு நினைச்சிட்டு இருக்காத. பல்ல பாரா உடைச்சு கையை கால உடைச்சு வீட்டுல நுட்டில இடம் போட்டுருவேன் நானே. அதே தான் நானும் சொல்றேன். சும்மா நீங்க அடிக்கிறப்பெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. டென்ஷன் ஆன என்ன பண்ணுவ? நானே வந்து வாண்டடா அடி வாங்கிப்பேன்னு சொல்ல வந்தம்மா. அந்த பயம் இருக்கட்டும்.
பெருக்கல்ல நீங்க கிழிச்சு போடுவீங்க, நான் பெருக்கணுமா? நீங்க என்ன தக்காளிக்கு கிழிச்சு போட்டீங்க? ஏன் உங்க பையனா வந்துட்டு எனக்கு அதுல 1% கூட இருக்காதா? உங்களால நடக்க முடியல, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் ஓடிக்கிட்டு இருக்கீங்க? பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. புடிங்க, எல்லாம் புடிங்க. புடிமா, அதை புடிமா. மாமா, ஐயோ ஐயோ. நடிக்காதம்மா, அப்படியே அடிக்கிறது என்னையா, வலிக்கிறது உங்களுக்கான். ஆமா 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 ஆமா. அப்ப கூட என் மேல நம்பிக்கை இல்லாம அதை இன்னும் கிழிச்சு போட்டுட்டு இருக்கீங்க. கையெழுத்து நீ போட்டேன்னு சொல்ற திமுறா கேக்குறேன். நான் பண்ணி நல்லா இருக்கு அதனால சொல்ற போல இருக்கு. அதச்சு ஏதோ பண்றது ஏதோ நம்ம கத்துக்கிட்டானே ஏதோ நமக்கு இது வாங்க போறோம் போல இருக்கு நான் நினைச்சேன். நீங்க கார் கத்துக்கிட்டனால தான் நான் விக்கிற பிளானுக்கே வந்தேன். ஏன் எனக்கு நான் கத்துக்கிட்டதுல என்ன தூக்கி போறீங்க? ஆமா, கார் கத்துக்கிட்டா நான் மட்டும் தான் ஓட்டணும். நீங்க எல்லாரும் ஓட்டிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு நானே உங்களை அங்க கூட்டு போது இங்க கூட்டு போது 500 ரூபாய் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கமிஷன் வச்சு வாங்கிட்டு இருக்கேன். நீங்களே கத்தினா நீங்களே தனியா போயிட்டு வந்துருவீங்க. புதினா வந்திருக்கு பாருங்க, வேணா போய் வாங்கிக்கோங்க போங்க. மா, கார் நீங்க கத்துக்கிட்டீங்கம்மா, இதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, பிராக்டிஸ் பண்ணா வந்துடும். அது எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து ஆமா, எனக்கு வந்து காண்டா இருக்கு. அட பரதேசி பையனே, ஏன்டா நான் கத்துக்கறேன்னு நீ தான்டா ஆசைப்பட்ட, கத்துக்க எப்படி சொல்ற? நீங்க கத்துக்க மாட்டீங்கன்னு நினைச்சு சொல்லி கொடுத்தேன். நீங்க பார்த்தா 2 நாள்ல கத்துக்கிட்டீங்க, நான் என்ன பண்றது? நான் இந்த சைடுலாம் நம்ம கார்லாம் நல்ல கண்டிஷன்ல இருக்கணும். நமக்கு இந்த வண்டி ஓட்டணும், ரோட்டுல ஓட்டணும், என்னமோ எடுக்கணும் சொல்லுவாங்களே. என்னது? பாஸ்புக் என்னமோ இது சாவி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் சாவி தான் எடுத்துட்டு போணும். அட லூசு, ரோட்ல எல்லாம் ஓட்டுறதுக்கு என்னமோ வேணும் சொல்லுவாங்கடா. ஆக்சிடென்ட் ஆகாம எல்லாம் இருக்கிறதுக்கு என்னமோ எடுக்கணும் சொல்லுவாங்கல்ல. ஆக்சிடென்ட் ஆகாம வருது ஏர் பேக், ஸ்பீட் பிரேக்கர். ஓ இந்த லூசு பையன் என்ன சொல்ற? அடே தார் ரோடு. அட மெண்டலே, ஏதோ இது மாதிரி எடுக்கணும் சொல்லுவாங்கடா. கார்டு, அது வாயில ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பான் கார்டு, பாஸ்போர்ட். ஓ தலையெழுத்தா. அட மெண்டலே, லைசென்ஸ். அது எடுக்கத்தான் நம்ம புள்ள கார் கண்டிஷன்ல இருக்கு, நம்ம பேர்ல நமக்கு எடுத்து போது போல இருக்கு நான் நினைச்சேன். உங்களுக்கு எதுக்கு லைசென்ஸ்? இப்போ நீங்க ஓவரா பண்றீங்க. இன்னும் லைசென்ஸ்லாம் வாங்கி கொடுத்தா அவ்வளவுதான் போல. அதுக்கு தான் நீ செய்ய வாங்கறேன்னு நினைச்சேன் நான். சி, நான் ஏன் உங்களுக்கு லைசென்ஸ் எடுத்து தரணும்? யா இவ்வளவு என்ன சீ போடுறீல? அம்மா என்ன நானே சீ போறேன்? சீ இல்லம்மா, ஜி ஜி சொல்லுங்க ஜி. அப்படி ஐயோ மூஞ்ச பத்தியா உனக்கு? ஜி உங்க மூஞ்ச பாருங்க ஜி ஃபர்ஸ்ட். நான் அதுக்கு தான் இதுல ஏதோ சைன் வாங்குறான் போல இருக்கு அப்படி நினைச்சுக்கிட்டு போட்டாலாம் எடுக்கிறானே, போட்டாலாம் கொடுக்கணும் போல இருக்கு நான் நினைச்சேன். விக்கிதான் எது மாட்டேன். ஜி என்ன ஜி இது முடியே வர மாட்டேங்குது இதுல. அது சிக்கு உடைக்கிறதுடா, மரக்கட்டை சீப்புடா. எனக்கும் இப்ப சிக்காதான் ஜி இருக்கு மண்டை ஃபுல்லா. மொட்டை அடிச்சுன்றேன். அடிக்கணும் ஜி, சேர்ந்து அடிச்சு போமா. நீங்களும் மொட்டை அடிக்கிறீங்களா? ஏன் நான் எதுக்கு அடிக்கிறேன்? ஏன்னா மொட்டை கேக்குறேன் நான் எதுக்குடா மொட்டை? அப்ப நான் மட்டும் ஏன் மொட்டை அடிக்கணும்? நான் அந்த கலரா அடிச்சுட்டு தரேன். கலர் கலரா தான் இருக்கு, வெள்ளை கலரு, கருப்பு கலரு, கிரே கலரு, பிரவுன் கலரு. வயசாகி போச்சு முடி வெள்ளை. வயசாயிடுச்சுன்னா காரணம் சொல்லாதீங்க. கலர் கலரா இருக்கா இல்லையா உங்க முடி? எங்க கலர் கலரா? இதோ பாருங்க உங்க மண்டைய பாருங்க. அட லூசு பையல, வெள்ளை முடி வந்திருக்குடா. வெள்ளை முடி தான் நிறைய இருக்கு. எனக்கு தெரியாது, கலர் கலரா இருக்குங்க. தள்ளு பஸ்ஸே மா அல்லுமா, டீ கடைக்கு போ. பூஜை ஒழுங்கா பண்ணக்கூடாது. எருமை நல்ல வருது. பூஜை பண்ணி என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? காரை வித்துருந்தா நேரத்துக்கு ஒரு பைக் அது வாங்கியிருப்பேன். பாத்தியா? அட பைக் வாங்கணும்னா சம்பாதிச்சு வாங்குடா. கார் வித்து வாங்கணும்னு நினைக்க கூடாது. ஏதோ ஒண்ணு வாங்குறல, எந்த பொருளுமே வித்து வாங்கணும்னு நினைக்க கூடாது. நீங்க சொல்லக்கூடாது. எனக்கு என்னோட ப்ராப்பர்ட்டி, நான் தான் வாங்குவேன். எப்படி வேணா வாங்குவேன். செருப்பாலே நான் அடிப்பேன். அப்ப நான் வாங்கிட்டு தான் ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது. என்னது? ஒன்றும் பண்ண முடியாதுமா. என்னத்த பண்ண முடியாது? இதோ பேப்பர் அள்ளிட்டு போய் குப்பையில போட்டு வரேன். அந்த வேலை ஒழுங்கா செய். ஒழுங்கா செய். ஒழுங்கா இந்த குப்பையில போடு. ஹெல்ப் ஆச்சு பண்ணலாம்ல. அந்த குப்பையை கொடுத்தா. சரி வேணாம் வேணாம்.
இந்த பிரிண்ட் எடுக்கிறதுக்கு 200 ரூபாய் வாங்கினான். 200 ரூபாய் இப்போ வேஸ்ட் காலையிலேயே. அப்படியா அவன் வாங்க சொல்லுது? இல்ல அப்படியா வாங்க சொல்லுது நான் கேட்கிறேன். தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இந்த இதெல்லாம் கையை எடுத்து இந்த எடுத்து வச்சுக்க. இந்த சாரி அதான் கிழிச்சு போட்டிங்களே, இதுக்கு மேலே எனக்கு எதுக்கு? அதுல எது கையெழுத்து எதுவும் போட்டுக்கன்னு பாக்குறேன். இவங்க முறை போட்ட சாரி